கூறியவர்களே, மனிதனுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். மனுஷன் எப்பவுமே சக்கராத்து நேரத்தில் தான் அல்லாட்ட பேசுவானாம். பொதுவாகவே எல்லாருடைய நிலைமையும் அப்படிதான். உயிர் போற நேரத்துல தான் அல்லாட்ட பேசுவான். ரப்பே, இன்னும் கொஞ்ச நாள் என்னை விட்டு வை, ஒரு நாள் 2 நாள் விட்டு வை, 1 மணி நேரம் என்னை விட்டு துனியாவுக்கு விட்டு என்னை உயிரை வாங்கிறாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாமா. அந்த மனிதன் கேட்பான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி கேட்கும் பொழுது, அப்படி என்னை விட்டேன்னு வச்சுக்க, சக்கராத்து நேரத்துல அவன் கேட்பானா, எனக்கு கொஞ்ச நேரம் விடு துனியாவில், என் சொத்தை பூராத்தையும் தர்மம் செஞ்சிடறேன். உயிரோடு இருக்கும்போது செய்ய மாட்டான், சக்கராத்து நேரத்துல சொல்லுவானா, எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு சாலிஹீனா மாறிடுறேன், நல்லவனா மாறிடுறேன், எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூடன்னு கேட்பானா. இது மனிதனுடைய இயல்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி உலகத்துல கஞ்சத்தனம் பண்ணி சேர்த்து வச்சா என்ன கிடைக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சர்களை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, அல் பஹீலு பஈதும் மினல்லாஹ், அல் பஹீலு பஈதும் மினல்லாஹ். கஞ்சனாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ்வை விட்டு தூரமா போயிடுவான். அல்லாஹ் அவன் சந்திக்கவே முடியாது மறுமையில. அடுத்து சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் பஹீலு பஈதும் மினல் ஜன்னா. சொர்க்கத்துக்கு போக முடியாது, கஞ்சனா இருந்தா சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதுக்கு அடுத்து சொல்றான், அல் பஹீலு பஈதும் மினன் நாஸ். உலக வாழ்க்கையிலே அவன் தனியா தான் இருப்பான், யாரு கூட சேர மாட்டான், மற்றவங்களையும் சேர்த்து கெடுத்துருவான். எதுக்குடா காசை கொடுக்குற, காசை கொடுத்தா எல்லாமே போயிருமேடா, அழிஞ்சு போயிருமே என்று சகாத்து கொடுக்கிறவனை கூட கெடுத்துருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் கத்தர அலைஹி ரிஸ்கஹு. எவனுக்கு அல்லாஹ் நிர்ணயித்த சொத்துக்களை கொடுக்கிறானோ, எவ்வளவு நிர்ணயம் பண்ணி ஒரு மனிதனுக்கு சொத்தை கொடுக்கிறானோ அல்லது வசதியை கொடுக்கிறானோ, இன்ஃபிகுஹா ஆத்தாக்கல்லா, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து கொஞ்சமாவது கொடுத்து பழகுன்றான் அல்லாஹ். உன்னால முடிஞ்ச அளவுக்கு செய், மொத்தமா கொடுக்க சொல்லல, உன்னால எவ்வளவு முடியுமோ. இதுல வசதி இருக்கவங்க தான் கொடுக்கணும் இல்ல, வசதி இல்லாதவங்களும் கொடுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு வசதியை கொடுத்திருந்தால் அதிலிருந்து நீங்கள் தடுக்க வேண்டாம், கஞ்சத்தனமாக இருக்காதீர்கள், கொடுத்து உதவுங்கள், அது உங்களுக்கு இரு உலகத்திலும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு சொன்னாங்களா, அஸ்மா, நல்ல காரியத்துக்கு நிறைய செலவு பண்ணு, நல்ல காரியம் செய்யும் பொழுது நிறைய செலவு பண்ணு, அதுல நீ கணக்கு பார்க்காத. கணக்கு பார்க்காம செலவு செஞ்சேன்னா அல்லாஹ் உனக்கு கணக்கு பார்க்காம கொடுப்பான். ஆனால் நல்ல காரியத்துல நீ கணக்கு